லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். துரைக்கரன் சார், இதில் ஓபிஎஸ்ஓ அல்லது டாக்டர் ராமதாஸோ ஆப்ஷன் இல்லாத நிலையில் இருக்கிறாங்களா? அப்படித்தான் இருக்கிறாங்களா? ஏன்னா அவங்க அரசியலில் நீண்ட அரசியலை பார்த்துருக்குறாங்க. ஏறக்குறைய நீங்கள் ஊடகத்துறையில் பத்திரிகை துறையில் இருக்கிற மாதிரி அவங்க அரசியல் துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவராக இருக்கிறாங்க. ஓபிஎஸ்க்கோ அல்லது டாக்டர் ராமதாஸுக்கோ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குதா? இதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுவாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இதை? இல்லை, அரசியல் களத்தில் இயங்குகிற அரசியல் கட்சியை வழிநடத்துகிற எல்லோருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். நீங்கள் சொன்னீங்கல்ல, வெற்றியை நோக்கி பயணிக்கிற பொழுது அந்த அடிப்படையில் தான் பிரதான கட்சிகள் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிற கட்சிகள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் அமைப்பையும் இழக்க விரும்பாது. ஸோ அதை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 2019 அவங்க இருக்கிறாங்க. கூடுதல் பலம் தேவை என்கிற முறையில் தான் தேமுதிக ராமதாஸ் தரப்புலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். திரு GK மணி மூலமாக ராமதாஸ் தரப்பு அவரை முதலமைச்சரையே அணுகியதாக கூட நமக்கு தகவல்கள் கிடைச்சிது. அங்கே இருக்கிற இடம் ஏற்கனவே இருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் இந்த CPI CPM VCK மதிமுக மேலே ரெட்டை இலக்கங்கிறாங்க. காங்கிரஸ் கூடுதல் இடங்கள் ஒரு 40 இடங்கள் வரைக்குமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறதுனால அவர்கள் இதை எடுக்கிறதுக்கான தேமுதிகவையும் ராமதாஸ் அவர்களையும் எடுப்பதற்கான நிலை இல்லைங்கிறது நமக்கு யதார்த்தமாக தெரியும். ஆமாம், எடுப்பதற்கான இப்போதைக்கு அந்த நிலை இல்லை. கூடுதலாக VCK அங்கே இருக்கிற பொழுது ராமதாஸ் போக முடியாதுங்கிறது யதார்த்தம். சார், இதில் ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி வருது இல்லையா சார்? ஒரு பக்கம் அதிமுகவோடு ஜெல்லாகி அதிமுகவுடைய ஐடியாலஜிகள் கூட இருக்கக்கூடிய சித்தாந்தம் படைத்தவர்களாக இப்போ இருக்கிறாங்க அவங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிறார். ஏறக்குறைய டாக்டர் ராமதாஸும் அதே ஸ்டாண்டில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை இருந்தார். OPS ஹார்ட்கோர் அதிமுக. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் திமுகவோடு பேச வேண்டிய அவசியம் என்ன வருது? 2 நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவை நிகழ்வு நடக்கிறப்போ சபாநாயகர் அப்பாவினுடைய அறையில் சேகர் பாபு அமைச்சரோடு OPS சந்தித்து பேசுறாருன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திமுகவோடு டாக்டர் ராமதாஸ் பேசுறாருன்னு சொல்றாங்களே, இந்த கேஷியங்கள் எதை உணர்த்துது? தமிழக சட்டசபையில் அந்த சட்டசபை வளாகத்தில் லாபியில் பேரவைத் தலைவருடைய அறையில் எல்லா அரசியல் கட்சிகளும் போய் சகஜமாக பேசிக்கொள்வார்கள். அது அரசியல் ரீதியான பேச்சு. திமுகவை நோக்கி அவர் போகிறார் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அபத்தமானதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ மற்றவர்கள் போயிட்டாங்க, திரு OPS அவரோடு இருந்த முன்னணியினர் போயிட்டாங்க. அவர்களுக்கான அரசியல் எதிர்காலம், அவர்களுக்கான அந்த சூழல் என்பது வேறு. ஆனால் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியை அமைப்பை கட்டமைத்து சென்றவர் மரியாதைக்குரிய OPS அவர்கள். இன்னொன்று, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை பொறுப்பில் இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் 53 ஆண்டுகளாக நேர் எதிரடையான அரசியல் நடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைவார் என்பதை நான் ஒருபோதும் ஏற்கலை. அது அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க மாட்டார் என்று கூட நான் நம்புகிறேன். எடுத்தால் அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம பேசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல் என்பது இந்த இயக்கம் தொடங்கியது 72 புரட்சித்தலைவர் MGR கட்சியை தொடங்கிய பொழுது அண்ணாவினுடைய அந்த லட்சியத்திலிருந்து கொள்கையிலிருந்து திமுக திசை மாறி செல்லுகிறது. அந்த திமுகவை அரசியல் களத்திலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கில் தான் வருகிறார். அதைத்தான் நிறைவேற்றினார். தொடர்ந்து 73 திண்டுக்கல் கிடைத்தது, 77 80 84 தொடர் தேர்தல் வெற்றி என்று. அவருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாமா அதே நிலைப்பாட்டில் அதை விடவும் கொஞ்சம் தீவிரத்தன்மையோடு திமுகவை எதிர்த்தார். அப்போ இந்த 53 ஆண்டுகளாக பயணிக்கிற இப்போ சொல்லுகிற 2 கோடிக்கும் மேற்பட்ட அந்த அண்ணா திமுக தொண்டர்கள், இந்த தொண்டர்கள் திமுக எதிர்ப்புணர்வு அவர்களுக்கு கன்று கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் சில சூழலில் மாறி வாக்களிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்திருக்கு. நம்ம பார்த்தோம், நம்ம ஈரோடு கிழக்கில் இருக்கு. இப்போ OPS இப்போதைய நிலை வருவாரா இல்ல? இப்போதைய நிலை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றி மீண்டும் அனைத்து இந்த அதிமுகவை ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த எண்ணமும் உணர்வும் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிறவர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. அப்போ இந்த ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தான் தன்னுடைய OPS அவர்கள் இன்றைக்கு வரைக்குமே தன்னுடைய ஒரே நோக்கம், ஒரே லட்சியம் என்பது ஒருங்கிணைந்த அதிமுக என்பது தான். அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவை நோக்கி பயணிக்கிறோம். இடைக்காலமாக இப்போது NDA பாஜக தரப்பிலிருந்து அழைப்பு வருகிறது.
இதில் இணைந்து பயணிகள், இணைப்பை பிறகு பார்ப்போங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கிறது சொல்கிறாங்க. அப்போ என்ன முடிவை எடுக்க போகிறார் என்பது நிச்சயமாக 1-2 நாட்களில் நமக்கு தெரிய வரும். முடிவு ஓபிஎஸ் கையில் இருக்குதா, இபிஎஸ் கையில் இருக்குதா, பாஜக கையில் இருக்குதா? இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தினுடைய என்டிஏ தலைமை பொறுப்பு, தேசிய தலைமை தான் அவங்க பாஜகவினுடைய தரப்பு. ஆனால் பாஜக தான் இதில் முன்முயற்சி எடுத்து இந்த நிலைப்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறத நம்ம யதார்த்தம் அதை தான் நம்ம பார்க்குறோம். பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்கிற பிடிவாதத்தோடு இருந்த திரு இபிஎஸ் அவர்கள் உடன்பட்டு வந்துட்டார். ஒருபோதும் அமமுக தினகரனுக்கு இடமே இல்லை என்று மிக கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் 2 தரப்புலையும் இருந்தது. அவர்களையும் அரவணைச்சு வந்துட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி, திமுகவை தோற்கடிக்கக்கூடிய வெற்றி வேண்டும் என்று கருதுகிற எடப்பாடி பழனிசாமி. ஆனா இந்த இடத்துல தினகரனை ஒரு தனி கட்சியாக கூட்டணிக்குள் அழைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் இபிஎஸ். ஆனால் ஓபிஎஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல உள்ள கொண்டு வருதுன்னு இருக்கு இல்லையா? இப்போ தேமுதிக உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அவங்க சில சீட்டு கேட்பாங்க, தொகுதி கேட்பாங்க, மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கூட கடந்த முறை கேட்டாங்க. அது மாதிரியான லாபிகள் தடுக்கிறான். ஓபிஎஸ் உள்ள கொண்டுட்டு வரணும்னா என்ன நெருடல் இருக்கு, என்ன சிக்கல் இருக்குது? இல்ல திரும்பவும் உயர்மட்ட பதவிகள் கேட்பாரு. இல்ல அதிமுக உரிமை மீட்பு குழு என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு கழகம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன? மீண்டும் கட்சியில் சேரணும், ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வேண்டும் என்பதுதான் இன்று வரையிலும் அவருடைய நிலைப்பாடாகத்தான் இருக்கிறது. அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் சொன்னேன்ல, ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக கொண்டு வர வேண்டும், மீண்டும் அவர் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றால் இதற்கும் விட்டு கொடுத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அப்படி இல்லை என்றால் அப்படி இல்லை எனும் பட்சத்தில் இடைக்காலமாக ஒரு தீர்வு என்ற அடிப்படையில் அவங்க பாஜக என்டிஏ அணியில் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு உடன்பட்டு ஒரு ஒப்பந்தம், ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டு அங்கதான் சார் ஒரு நெருடல் வரும் இல்லையா? அதிமுகவில் ஏற்கனவே இரட்டை தலைமை இருக்கும் பொழுது சில முடிவுகள் எடுக்கிறதுலையோ சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுலையோ நிறைய முரண்பாடுகள் வந்தது. மீண்டும் அதிமுக இரட்டை தலைமைன்றதை இபிஎஸ் ஏத்துக்குவாரா? இன்னொன்னு, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியை தலைமை தாங்குவது இபிஎஸ் அதிமுகன்னு ஒரு முடிவானதுக்கு அப்புறம் ஒற்றை தலைமை ஏத்துக்கிட்டு தானே ஓபிஎஸ் வந்தாகணும்ன்ற ஸ்டாண்ட் அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா? இதற்கெல்லாம் அவர் ஒத்துவிட மாட்டேன்றாரா? இல்ல, காலம் சில படிப்பினைகளை கொடுக்கும் அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு. இப்போ என்னன்னா, இலக்கை நோக்கி ஓடுகிறோம். என் பக்கத்துல இருக்கிறவர் என்னுடைய நண்பனா இல்லை என் கட்சியா என்னுடைய உரிமையா அப்படின்றதுல அந்த இலக்கை வெற்றியை அடைந்த பிறகு உரிமைகள் தானாக மாறும் எல்லார்கிட்டையும். அது நடக்க வாய்ப்பு. அதுதான் என்ன யார் இப்போ ஓபிஎஸ்ஆல கிடைக்கிற வெற்றியா, இபிஎஸ்ஆல கிடைக்கிற வெற்றியா, டிடிவியால கிடைக்கிற வெற்றியா, எல்லாருக்கும் அந்த கிரெடிட் இருக்கும்ல. இல்ல ரொம்ப நுட்பமான இல்லையா சார்? இப்போ 2021 அதிமுக ஆட்சியை இழப்பதற்கான காரணம் தென் மாவட்டங்களில் வாக்கு சரிந்தது தானே, வெற்றி தடுக்கப்பட்டது தானே. வாங்க, திரும்ப உள்ள வாங்க, உங்களை நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க, தென் மாவட்டத்தினுடைய இடங்களை அதிகமாக ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளைம் பண்ணுங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை உள்வைக்கிறார் இல்லையா அவர் பொன் வில்சன்? சரிதானே? இல்ல அப்படிப்பட்டதை அவர் வைக்கல. இல்ல அப்படி வைப்பாங்கன்னு கேட்கிறார். அதிமுக அப்படிதான் சொல்றாரு அவர் பொன் வில்சன். இல்ல அதாவது எதை நம்பி? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை நம்பி, மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரை நம்பி களத்துல நம்ம ஓடணும். அதுதான் சொல்றாங்க. நம்ம களத்துல இறங்கணும். டிடிவி தினகரன் சார் சொல்றாருன்னா, இல்ல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும் தானே எல்லாருடைய ஒற்றை இலக்கு. அதுக்காக தானே வேலை செய்யறோம். 2021 செஞ்சோம். அதை எதிர்கட்சியை வரிசையில கொண்டு வந்து உட்கார்ச்ச போறோம். என்ன எங்க நிலைமை? 4 வருஷம் தெருவு திண்ணையமா நின்னுட்டு யாரை நம்பி செயல்பட சொல்றீங்க? லாஜிக் நல்லா இருக்கு சொன்னதுனால தான் நான் உங்கள்ட்ட வந்து. இல்ல நான் மீண்டும் வரேன் ஒரு 2 நிமிஷத்துல. ரொம்ப நேரம் புழுங்குறா சார். இல்ல அதுதான் உங்களுடைய புழுக்கமா ஓபிஎஸ் ஓட புழுக்கமா? இல்ல எங்க அண்ணன் தெளிவா இருக்காரு. இங்க இருக்கிற புழுக்கா எனக்கு தாங்க முடியல. பேசல. இல்ல அதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒவ்வொரு இந்த கட்சியில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களுக்கும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றி இந்த கட்சியை ஆட்சி கட்சியாக கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் நோக்கத்தோடும் பயணிக்கிறார்கள். ஒவ்வொரு தொண்டனும், அங்கே இருக்கிற தொண்டனாக இருக்கட்டும், இங்கே உரிமை மீட்பு கழக தொண்டனாக இருக்கட்டும், ஒவ்வொரு தொண்டனுமே இன்று பலமிழந்து இருக்கிறோம், பலகீனமாக இருக்கிறோம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, எனவே அனைவரும் இணைந்து திமுகவை தோற்கடிப்போம் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க.
எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு என்டிஏ தரப்பு, ஓபிஎஸ் தரப்பு, திருமதி சசிகலாவை கூட கொண்டு வரலான்னு என்டிஏ தரப்பில் சொன்னதா நயனார் நாகேந்திரன் அவங்களையும் கூட நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள், விலக்கி வைக்கப்பட்ட விலகிச் சென்ற சக்திகளெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக கொண்டு வந்ததுக்கு பிறகு கூட அவங்க கட்சி பதவி பொறுப்புகளை பகிர்ந்துக்கலாம். அது என்ன முடிவுங்கிறத அவங்க பேசி வளர்த்தெடுத்த ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து ஒரு புதிய அரசியல் பாதையை வகுத்து அவர் பயணிப்பாராங்கிறது 100% என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் என்ன முடிவெடுக்கிறாங்க பார்த்துக்கலாம். அல்லது திமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்ள போகிறாரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதுவும் கூட ஒரு இடைக்காலமாக இருந்து இந்த ஒருங்கிணைப்புக்கான இன்னொரு வழியாக கூட தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் என்பது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதை ஏற்க மறுத்ததால் தான் கடுமையான விமர்சனமெல்லாம் கொடுத்தார். நீங்கள் திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள்னாரு. உங்களுக்கு எதிரான ஒரு பாவச் செயலை செய்ய என்னை தூண்டி விடாதீர்கள் அப்படின்னு சொன்னார். கடந்த கூட்டத்தில் பேசுகிற போது மக்களும் என்னை நம்பியிருக்கிற தொண்டர்களும் ஏற்கத்தக்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அதிரடி முடிவை எடுக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அதிரடி முடிவு என்ன என்பதை எல்லோரும் போல நாமும் எதிர்பார்த்து காத்திருப்போம். நன்றி.